30 நாள் 30 சமையலோட டே 2 இன்னைக்கு. காலைல பால் அடுப்பில் வச்சேன். பால் திரிஞ்சு போச்சு. அப்புறமா வேறு பால் காய வச்சு எனக்கு காஃபி போட்டு அப்புறமா ஹஸ்பண்ட்க்கு டீயும் போட்டு கொடுத்துட்டேன். அப்புறமா இன்னைக்கு முட்டை குழம்பு வைக்கவா முட்டை பிரியாணி செய்யவான்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டப்போ பிரியாணியே செய்யின்னு சொன்னாங்க. அதுக்கு பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருந்தேன். அப்படியே சைடில் முட்டையும் பாயில் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ப்ளைன் குஸ்கா செஞ்சு எக் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டிருந்தேன். அப்புறம் அப்படியே மாவும் அரைக்கிறதுக்கு கிரைண்டரில் போட்டேன். சைடு பை சைடு அதே அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா காலைல வேலை பார்க்கலையே அதுவும் முடிஞ்சிடும். மாவை போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா கொத்துன்னு கொத்திக்கிட்டு இருந்தேன். அதையும் நல்லா வதக்கிட்டு இருந்தேன். அப்புறமா அது கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, மிளகா பொடி எல்லாம் சேர்ந்து கலந்து அதையும் நல்லா வதக்குனேன். நல்லா சட்டியோடு ஒட்டாத மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதையும் வதக்கிட்டு அப்புறமா நான் இன்றைக்கி அரைப்படி அரிசி எடுத்தேன். அதனால் ஒரு படி தண்ணி ஊற்றி அரிசியை நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் அரிசியும் நல்லா போட்டு அதையும் நல்லா பாயில் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மூடி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மூடி வைக்கும்போது தான் சரி பிரியாணியாக செஞ்சிடுவோன்னு சொல்லிட்டு முட்டையும் அப்படியே பாயில் பண்ணியிருந்ததையும் ஒன்றா உடச்சி எடுத்துட்டு அப்படியே அடுப்பையும் நல்லா தண்ணி ஊற்றி தொடச்சி எடுத்தேன். அப்புறம் உளுந்து மாவு அரைச்சிட்டு இருக்கும்போது விவின் மாவு கேட்டான். அப்புறம் அவனுக்கும் கொஞ்சம் மாவு கொடுத்துட்டு உளுந்து ஃபஸ்ட்டு பேட்ச் அரைஞ்சி வந்துடுச்சு. அதையும் நல்லா எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பிரியாணியும் நல்லா தண்ணி வற்றி அரிசியும் தண்ணியும் ஒரே சேம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருந்துச்சு. அந்த ஸ்டேஜில் எடுத்து உப்பு உரப்பெல்லாம் பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டு அப்புறம் அது கூட அப்படியே பாயில் பண்ணியிருந்தேக்குள்ள மேலே மட்டும் ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டு அதையும் போட்டு நல்லா கிளறி மறுபடி பார்த்து கொஞ்சம் உரைப்பு மசால் பத்தலை. அப்புறம் கொஞ்சம் பிரியாணி பொடி போட்டு அதையும் நல்லா கிளறிட்டு அப்படியே சின்ன தோசைக்கல் நான் தம் போடுறதுக்கு நான் வச்சுருக்கிறேன். அந்த தோசைக்கல் எடுத்து தம்மும் போட்டு விட்டுட்டேன். அப்புறம் அப்படியே அரிசி கழுவுறதுக்கு வந்துட்டேன். தோசை மாவு அரைக்கிறதுக்கு அரிசி கழுவுறதுக்கு அரிசியை நல்லா க்ளீன் பண்ணி 4-5 டைம் தண்ணி விட்டு நல்லா கழுவி அதையும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் அப்படியே தயிர் வெங்காயம் வைக்கலாம்னு சொல்லி அதுக்கு வெங்காயமும் கட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 கட் பண்ணேன். அது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஒரு 2 எடுத்து அதையும் தோல் உரிச்சிட்டு தண்ணிக்குள்ளே போடுறதுக்கு இந்த அவசரத்தில் குண்டா செடிக்குள்ளே கை விட்டாலும் கிடைக்காதுங்கிற கதையா கழுவுறதுக்கு டிஃபன் பாக்ஸ் கிடைக்காம இதில் போட்டு வச்சுருக்குறேன் பாருங்கள், ஹாட் பாக்ஸில் போட்டு அதுக்கப்புறம் அதையும் கழுவி அப்புறம் அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் அப்படியே உளுந்து செகண்ட் பேட்ச் அரைஞ்சி முடிச்சிடுச்சு. அதையும் அப்படியே எடுத்துட்டேன். மாவு கொஞ்சம் செகண்ட் பேட்ச் தண்ணி ஆகிடுச்சு. எடுக்க கிரைண்டர்லலாம் சுற்றி ஆகி அப்படி மேலெலாம் பட்டுடுச்சு. அப்புறம் அப்படியே அரிசியும் போட்டு தண்ணியை ஊற்றி விட்டேன். தண்ணி கம்மியாக ஊற்றிட்டேன் போல், கிரைண்டர் ஸ்டக்காகி நின்றுக்கிடுச்சு. ஒரு சிறு பிள்ளைக்கு காலையில் எவ்வளவு பிரச்சனை. அப்புறம் அப்படியே கிரைண்டரை போட்டு சுற்றுன்னு சுற்றி எடுத்து அப்புறம் அப்படியே நானும் விவினும் போய் ஒரு பேக்கெட் தயிர் வாங்கிட்டு விவினுக்கு அப்பளம் பூவும் வாங்க போனோம். அதுவும் வாங்கிட்டு பார்த்தா அரிசி ஃபஸ்ட்டு பேட்ச் அரைஞ்சிடுச்சு. அதையும் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேன். அதனால் செகண்ட் பேட்சும் அப்படியே போட்டு விட்டேன். இந்த டைம் கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றி ஸ்டக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நிறையா தண்ணி ஊற்றி நல்லா போட்டு அதையும் நல்லா சுற்ற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே தயிர் வெங்காயம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். போன டைம் தயிர் வெங்காயம் பண்ணுறப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். அதனால் அது மோர் வெங்காயம் ஆகி போச்சு. அதனால் இந்த டைம் தண்ணி ஊற்றாமல் ஃபுல்லாக தயிர் மட்டும் போட்டு வெங்காயம் பச்சை மிளகா தயிர் 3 தான் போட்டு கொஞ்சம் தேவையான உப்பும் போட்டு அதை நல்லா கிண்டி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பிரியாணியும் தம் உடச்சி விட்டு பார்க்கலான்னு சொல்லி எடுத்தேன். பிரியாணி சூப்பராகவே வந்துருந்துச்சு. அதை அப்புறம் அப்படியே கிண்டினேன். கை போயிருந்தேன், டேரெக்டாக பிடிச்சிட்டேன், பாத்திரத்தை சுட்டுடுச்சு. அப்புறம் அந்த இடுக்கி எடுத்து அதையும் வச்சு பிடிச்சி அதையும் கிளறி விட்டுட்டேன். அப்புறம் முட்டை நானும் தேடி பார்த்தேன். 5 முட்டை போட்டேன், 4 முட்டை தான் இருக்குது. ஒரு முட்டையை காணலை. எங்கடா யாரா தூக்கிட்டு போனேன்னு சொல்லி தேடினேன், கிடைக்கல. அப்புறம் அப்படியே செகண்ட் பேட்ச் அரிசியும் அரைச்சிடுச்சு. அதையும் அப்படியே எடுத்து வச்சேன். இது கொஞ்சம் குருணையாக அரைச்சேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் மாவு அரைச்சிட்டேன்ல, இதை கொஞ்சம் குருணையாக எடுத்து ரெண்டையும் ஒன்றா போட்டு மேட்ச் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இன்றைக்கி ஹஸ்பண்ட் ஒர்க் போகல, வீட்டில் தான் இருக்கிறேன்னாங்க. அதனால் சரி அப்படி சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துக்கலான்னு சொல்லி பொறுமையாக தான் வேலை பார்த்தேன். நேற்று ஒருத்தவங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க இன்றைக்கி இங்கேருந்தே ஒர்க் போகிறேன்னு சொல்லவும் அவங்களுக்கு தான் சாப்பாடு பேக் பண்ணேன். சாப்பாடு வச்சு அப்புறம் ஒரு பாயில்டுக்கு அதுவும் பிரியாணி இருக்குது, அதையும் வச்சு
அப்புறமா கொஞ்சம் தயிர் வெங்காயமும் வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு, இது ஹஸ்பண்ட்க்கு இல்லை, வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களுக்கு அதையும் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா கிரைண்டரை வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து தண்ணி ஊற்றி விட்டு கிரைண்டரையும் நல்லா சுத்த வச்சு அதையும் அப்படியே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து இறுத்து வச்சு அப்புறம் தோசை ஊற்றும்போது அதில் கலந்துக்குவேன். அப்புறம் அப்படியே மாவையும் நல்லா கலக்கி எடுத்து வச்சுட்டேன். அப்போந்தான் தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சொல்லி எல்லாத்தையும் கலந்து எடுத்து நைட்டு தோசை ஊற்றலாமா இட்லி ஊற்றலாமான்னு தெரியலை. அதுக்கும் மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். நைட்டு பார்ப்போம் என்ன செய்கிறேன்னு சொல்லி நைட்டு வீடியோ போடுறேன் பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா ஹஸ்பண்ட் நான் வீட்டுக்கு வரல, நீ தோட்டத்துக்கு வந்துடு அப்படின்னு சொன்னாங்களா. அப்புறம் எனக்கும் இவனுக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு தோட்டத்துக்கு வந்துட்டேன். வரவும் நம்ம லட்சுமணன் நம்மளை பார்த்துட்டு உட்காந்தான். அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டாச்சு.